Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS341 டேட்டா வேர்ஹவுசிங் சப்ஜெக்ட்க்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021ல் ஏப்ரல் மே 2026 எக்ஸாமினேஷனுக்கான யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாம் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எதுவும் ஒமிட் பண்ணாமல் படிங்க, அப்போ தான் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவு எக்ஸாம்க்குள்ளே உங்களுக்கு டேட்டா வேர்ஹவுசிங் சப்ஜெக்ட்டுக்குள்ள நான் கொடுத்துருக்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்மே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாமா? யூனிட் 1ல் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வேர்ஹவுஸோட ஆர்கிடெக்சர். ஓகேவா? 3 tier ஆர்கிடெக்சர் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. தென் டேட்டா வேர்ஹவுஸோட காம்போனன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன இருக்குது டேட்டா வேர்ஹவுஸ்லன்றதை பார்த்துக்கோங்க. மாடர்ன் டேட்டா வேர்ஹவுஸ்க்கு அந்த அட்டானமஸ் டேட்டா வேர்ஹவுஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. கம்பேரிசன் கொஸ்டினில் ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ்க்கும் டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் என்ன வித்தியாசம், தென் அட்டானமஸ் அண்ட் ஸ்னோஃப்ளேக் டேட்டா வேர்ஹவுஸ்க்கு என்ன வித்தியாசம், இந்த கம்பேரிசன் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இது நாலுமே யூனிட் 1ல் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது. யூனிட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட் தான். ETL ப்ராசஸ், எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட் வித் டயக்ராம். ETL ப்ராசஸ் கம்பல்சரி பார்க்க வேண்டியது. தென் OLTPக்கும் OLAPக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கம்பேரிசன் கேட்குறாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் OLAPயோட டைப்ஸ் என்ன, தென் ஆப்ரேஷன்ஸ், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ETL ப்ராசஸ், டைப்ஸ் ஆஃப் OLAPயோட ஆப்ரேஷன்ஸ், இது மூணும் பார்த்தீங்கனாலே போதும். ஓகே. யூனிட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மெட்டாடேட்டாவும் அதோட டைப்ஸ், அது ஒரு பார்ட். தென் மெட்டாடேட்டாவோட ரெப்போசிட்டரி அண்ட் ரோல், இந்த ரெண்டுமே நீங்கள் காமனாக மெட்டாடேட்டாவில் படிக்க வேண்டியது. தென் டேட்டா மார்ட்டோட டிசைனும் அதோட அட்வான்டேஜ், பார்ட்டிஷனிங் ஸ்ட்ராட்டஜி, ஹாரிசான்டல் வெர்டிகல், இது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? யூனிட் 3ல் இந்த 4 டாபிக் கவர் பண்ணிக்கோங்க. யூனிட் 4ல் ஸ்டார் ஸ்கீமான என்ன, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான என்னன்னு பார்த்துக்கோங்க. டைமென்ஷனல் மாடலிங் டெக்னிக் பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ் பார்த்துக்கோங்க. இது 3 கொஸ்டின். தென் கம்பேரிசனில் ஃபேக்ட் டேபிளுக்கும் டைமென்ஷன் டேபிளுக்குமான கம்பேரிசன் ஒரு 10 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது யூனிட் 4ல் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது. தென் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ், அதோட டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங்க்கும் டேட்டா வேர்ஹவுசிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது இல்லாமல் ரியல் டைம் டேட்டா வேர்ஹவுசிங் என்னெல்லாம் இருக்குது, தென் அதோட சேலஞ்சஸ்லாம் காமனாக கேட்கக்கூடியது. ஸோ சினாரியோ பேஸில் வரக்கூடியது. இது யூனிட் 5ல் பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் டேட்டா வேர்ஹவுஸ் சப்ஜெக்ட். இதை கவர் பண்ணாலே போதும், எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஈஸியான சப்ஜெக்ட் தான், புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா போதும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே டயக்ராம்ஸ் இருக்கும், டயக்ராம்ஸ்லாம் ஆட் பண்ணி நீட்டாக போட்டு சப்ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்க அப்படின்னாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸ்டே டியூன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.